வணக்கங்க. நான் டாக்டர் மனோஜ், பீடியாட்ரிஷியன், குழந்தைய டாக்டர், ஏஎம்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் ஊட்டல் பத்தி பேச போறோம். ஸோ தாய்ப்பால் எப்போ ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து குழந்தை பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தாய்ப்பால் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்கறது, எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நார்மலா பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஃபீடிங் ஆன் டிமாண்ட், அதாவது வந்து அந்த குழந்தை பாலுக்காக அழுகும் போது நம்ம ஃபீடிங் பண்ணா போதுங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு குழந்தையோட பசியும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு குழந்தையோட வயிற்று அளவும் ஒரு மாதிரி இருக்கும். சில குழந்தைங்க வந்து 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பால் நல்லா குடிச்சிட்டு 4 மணி நேரம் தூங்கும். சில குழந்தைங்க 10 நிமிஷம் பால் குடிச்சிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே மறுபடியும் பாலுக்கு ஆகுது. ஸோ எவ்வளோ நாளைக்கு ஃபீட் பண்ணலாம்னா, நார்மலாக 2 வருஷம் வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பண்ணலாம். பிரெஸ்ட் மில்க் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு, உடம்பு வளர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து தாய்ப்பால் கூட சேர்த்து நம்ம வீட்டில் செய்கிற சில உணவுகள் லைக் அரிசி கஞ்சி, ராகி கூழ் அந்த மாதிரி கூட சப்போர்ட்டுக்கு வந்து குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தையோட வளர்ச்சிக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படும். நிறைய அம்மாக்கள் கேள்வி வந்து, என் குழந்தைக்கு பால் பத்துதா பத்தலையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, எக்ஸ்ட்ராவா பவுடர் பால் கொடுக்கட்டா இல்லை வேற ஏதாச்சும் கொடுக்கட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க வந்து உங்க குழந்தைக்கு உங்களோட பால் பத்துதா பத்தலையாங்கிறது இந்த 3 விஷயங்களை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஒன்று, யூரின். ஒரு நாளைக்கு குழந்தை நிறைய தடவை யூரின் போகுதா, லைட்டான மஞ்சள் கலர்ல நல்லா நிறைய வாட்டி யூரின் போகுதா. 2வது பாயிண்ட் வந்து மோஷன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையிலிருந்து 5 தடவையாச்சும் என் குழந்தை மோஷன் போகுதா. 3வது வந்து வெயிட் கெயின், அதாவது மாசம் நம்ம குழந்தைய வெயிட் பார்க்கும்போது குழந்தையோட வெயிட் நல்லா ஏறிட்டு இருக்கா. இந்த 3 பாயிண்ட் இருந்தாவே போதும், நீங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்குற பால் நல்லா 10 இருந்தா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவா வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை, நீங்க கொடுக்குற பாலே குழந்தைக்கு போதும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால என் குழந்தைகளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இல்லை எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சில மதர்கள் கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைகளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, பாட்டில் பால் குடிக்கிற குழந்தைய விட தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 2வது என்னன்னா, குழந்தைக்கு தேவையான டேஸ்ட்ல, தேவையான டெம்பரேச்சர்ல கரெக்டா அந்த தாய்ப்பால் இருக்கும். நம்ம வந்து இந்த பவுடர் பால் கலந்துனா அது குழந்தைக்கு ஒத்துக்கலையா நிறைய டவுட்ஸ் வரும். பட் குழந்தைக்கு தேவையான ஆப்டிமல் டெம்பரேச்சர், ஆப்டிமல் டேஸ்ட் இந்த வந்து அந்த தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லது. 3வது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல், அதாவது நீங்க பவுடர் பால் கொடுத்து அதுக்கு செலவு பண்ற காசை விட வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும், உங்களுக்கு காசு செலவு இருக்காது. ஸோ இதெல்லாம் குழந்தைகளுக்கான பெனிஃபிட்ஸ். தாய்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது உங்களோட ப்ளீடிங் குறையலாம். 2வது உங்களோட கர்ப்பப்பை சுருங்கிறது வந்து நல்லா சுருங்க ஆரம்பிக்கும் தாய்ப்பால் கொடுக்கும்போது. 3வது உங்களோட வெயிட், எக்ஸஸ் ஃபேட் வந்து ஃபீடிங் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா அது உடம்புல குறைய ஆரம்பிக்கும். 4வது என்னன்னா, பிரெஸ்ட் கேன்சர், ஒவேரியன் கேன்சர்ஸ் மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப குறையும் தாய்ப்பால் கொடுத்தா. ஃபீடிங் பண்ணும்போது என்னென்ன சில பிரச்சனைகள் இருக்கு என்னன்னா, சில மதம் சொல்லுவாங்க, எனக்கு காய்ச்சல் இருக்கு, இல்லை என் குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கு, நான் ஃபீடிங் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க. குழந்தைக்கு லைட்டா காய்ச்சல் இருக்கு, குழந்தை கொஞ்சம் லூஸ் மோஷன் போகுது அப்படின்னாலும் வந்து நீங்க தாய்ப்பால் கண்டினியூஸா கொடுக்கலாம். ஏன்னா தாய்ப்பால் தான் பெஸ்ட் குழந்தைக்கு. ஸோ நீங்க குழந்தைக்கு காய்ச்சல், சளி எது இருந்தாலும் நீங்க ஃபீடிங் கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி அம்மாவுக்கு காய்ச்சலோ இல்லை சளியோ இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனோ அது மாதிரி மைல்டு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க கண்டினியூஸா பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம். அதுக்காக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் குழந்தை பிறந்த முதல் 2 நாள்ல வந்து எனக்கு பால் வரல, இல்லை எனக்கு பால் ரொம்ப கம்மியா வருது, எனக்கு பால் பத்த மாட்டேங்குது, நான் பவுடர் பால் கொடுக்குதான்னு நிறைய மதர்ஸ் வந்து கேட்குறாங்க. குழந்தை பிறந்து முதல் 2 நாள்ல வர பால் பேரு கொலஸ்ட்ரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ரொம்ப கம்மியாக தான் வரும். அது ஒரு நாளைக்கே 10 to 40 ml அந்த மாதிரி தான் வரும். பட் அது வந்து இட் இஸ் வெரி ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், இம்யூனோகுளோபின்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி கூடிய தன்மையும் ப்ரோட்டீன் சத்தும் நிறைய இருக்கிற பால் அது. அந்த பாலே முதல் 2 நாளைக்கு குழந்தைக்கு போதும். நம்ம எக்ஸ்ட்ராவா எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நம்ம ஃபீட் பண்ண உங்களுக்கு பால் நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும். சுரக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்க ஃபீடும் ஜாஸ்தியாயிரும். ஓகே, இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தி பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம அடுத்த தடவை வேற ஒரு டாபிக் பத்தி பேசலாம். நன்றி.